ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 21 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர்? இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களின் சமமான வேலையை செய்கின்றனர். அதாவது பாத்தீங்கன்னா ஆண்கள் 15 பேரு 8 மணி நேரம் 21 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரி 21 பெண்கள் 6 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். அதே மாதிரி இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலை செய்கின்றனர். அப்ப 3 women equal to 2 men. ஓகேங்களா? இதுல இருந்து விமனோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 2/3 men தெரியும். சோ இப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 21 பெண்கள். சோ 21 பெண்கள்ங்கிறப்ப 21 women. சோ இந்த வேல்யூல இப்ப அந்த டபிள்யூங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 21 into 2/3 men 14 men கிடைக்கும். அதாவது 21 விமனுக்கு பதிலா நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 14 men சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஸ்டின்ல கேட்டது 21 women, அதுக்கு பதிலா இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் இப்போ ஃபைனல் ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏன்னா 15 men 21 நாள் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 6 மணி நேரம் 21 women எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது கொஸ்டின். இப்ப இந்த 21 டபிள்யூக்கு பதிலாக தான் நம்ம ஒரு 14 menங்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த இடத்துல அதை என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 men into 21 into 8 equal to 6 into 14 men into x. இப்போ அந்த என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸ் தான் நமக்கு தெரியணும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அதர் சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ 15 into 21 into 8 divided by 6 into 14. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 daysன்னு கிடைக்கும். ஸோ 30 daysல அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதாவது 21 women சேர்ந்து 30 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கின்றனர். ஏயை விட 1/3 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அந்த வேலையை தனியாக முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து 7 நாள்ல முடிக்கிறாங்க. அதை நாளை ஒர்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1/7 ஒர்க்கு. இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ 1/3 பி. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஏ பை பியோட ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிக்சடு ஃபிராக்ஷன்ல உள்ளதை நார்மல் ஃபிராக்ஷனா மாத்திக்க போறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 7/4 பின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஏ பை பியை தனியா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா 7/4ன்னு நமக்கு கிடைக்கும். 7/4 ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்றாரு. இதே டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா 4/7ன்னு வரும். ஸோ இதை ரேஷியோல எழுதும்போது 4:7. ஸோ நம்ம அவங்களுடைய ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க தனியா வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு ரேஷியோ தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி நமக்கு இந்த வேல்யூ தெரியும். ஸோ இதை என்ன பண்ண போறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவை எப்படி எழுதலாம், 4x 7xன்னு எழுதனால அந்த வேல்யூவை இதில் போடும்போது ரெசிப்ரோக்கலா எழுதுவோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4x பிளஸ் 1/7x ஈக்குவல் டு 1/7. ஏன்னா கன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். டேஸ் டு ஒர்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலா தான் எழுதுவோம். இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11/28x கிடைக்கும் ஈக்குவல் டு 1/7. இதுல இருந்து எக்ஸ் உடைய வேல்யூ ரொம்பவே சிம்பிளா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், 11/4ன்னு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏயோட ஒர்க் என்னது, 4x இல்லையா? அதுல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அவர் எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 4xங்கிறப்ப 4 into xக்கு பதிலா 11/4. ஸோ 4 கேன்சல் ஆயிட்டு அவர் மொத்தமா 11 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவாரு. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் அதே வேலையை பி 15 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 பெற்றால் எவ்வாறு பிரித்துக் கொள்வார்கள்? அதாவது ஏ 10 நாள், பி 15 நாள்ல ஒர்க் முடிக்கிறாங்க. மொத்தமா அவங்களுக்கு 1500 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதா கொஸ்டின். இப்ப இதை டேஸ்க்கான ரேஷியோ தான் நமக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க 2:3 கிடைக்கும். இது டேஸ்க்கானது. இதை ஒர்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 3:2 வரும். ஸோ டோட்டலா 5ல 3 ஏக்கு, 2 பிக்கு. ஸோ அந்த 3 2 வச்சுதான் இந்த 1500 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அவங்களுடைய ஷேர் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஏயோட ஷேர் பார்த்தீங்கன்னா 3, 5ல 3 மொத்தமா 1500ல. ஸோ அவருடைய ஷேர் 900 rupees கிடைக்கும். அதே மாதிரி பிக்கு 2/5 1500ல.
ஸோ அவருடைய ஷேர் வந்து 600 கிடைக்கும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.